குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். ஒரு தட்டான் இருந்தான். ஒரு சமயம் அவனுடைய நாக்கு உள்ளே மடிந்து அன்னத்தில் ஒட்டி கொண்டது. அதனால் அவன் ஜடசமாதி அடைந்த மனிதர்களைப் போல் காணப்பட்டான். எந்த அசைவும் இல்லை. இப்படி நீண்ட நாட்கள் கிடந்தான். மக்கள் வந்து அவனை வழிபட ஆரம்பித்தனர். பல வருடங்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் அவனுடைய நாக்கு நேராகிவிட்டது. முன்னைப்போல் அவனுக்கு சுயநினைவு வந்தது. பிறகு பழையபடி அதே தட்டான் தொழிலை செய்ய தொடங்கினான். ஒரு சமயம் சிந்தியை சேர்ந்த மகேந்திர பால் ராம்லாலிடம் 5 ரூபாய் கொடுத்தார். அவர் சென்ற பிறகு ராம்லால் இந்த விஷயத்தை என்னிடம் கூறினான். யாருக்காக கொடுத்தார் என்று கேட்டேன். உங்களுக்காக என்றான். பால்காரனுக்கு பாக்கி உள்ளது, அதில் கொஞ்சம் திருத்திவிடலாம் என்று தோன்றியது. அம்மாடியோ, இரவு தூங்கிக் கொண்டிருந்தவன் சடாரென்று துள்ளி எழுந்தேன். நெஞ்சிற்குள் பூனை பிராண்டுவது போல் ஓர் உணர்ச்சி. உடனே ராம்லாலிடம் சென்று, ராம்லால், மகேந்திரர் யாருக்காக அந்த பணத்தை கொடுத்தார்? உன் சித்திக்காகவா என்று கேட்டேன். இல்லை, உங்களுக்குத்தான் என்றான். அப்படியானால் அந்த பணத்தை உடனே திருப்பி கொடுத்துவிட்டு வா, இல்லாவிட்டால் எனக்கு நிம்மதி இல்லை என்று கூறினேன். மறுநாள் விடியற்காலையில் சென்று ராம்லால் அந்த பணத்தை திருப்பி கொடுத்த பிறகுதான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. ஒரு நாள் ஒரு பெரிய மனிதன் இங்கே வந்திருந்தான். அவன் என்னிடம் வந்து, நான் வழக்கில் வெற்றி பெற நீங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும். உங்கள் பெயரை கேள்விப்பட்டு நான் வந்திருக்கிறேன் என்றான். அப்பா, நீ தவறான இடத்திற்கு வந்திருக்கிறாய். நீ தேடும் மனிதன் நான் அல்ல, அது அச்சலானந்தர் என்று நான் பதில் கூறி அனுப்பினேன். யாருக்கு இறைவனிடம் உண்மையான பக்தி இருக்கிறதோ அவன் உடல், பணம் முதலியவற்றை பொருட்படுத்த மாட்டான். உடல் இன்பத்திற்காக, பெயர் புகழுக்காக, பணத்திற்காக ஜபமும் தவமும் செய்வதா? இவையெல்லாம் நிலையற்றவை, சில நாட்கள் இருந்து மறையக்கூடியவை என்று நினைப்பானவன். நம்பிக்கை. கிருஷ்ணகிஷோரிடம்தான் என்ன ஒரு நம்பிக்கை. ஒருமுறை தேவநாமத்தை சொல்லிவிட்டேன், எனக்கு பாவமாவது, நான் களங்கமற்றவன் ஆகிவிட்டேன் என்பார் அவர். ஹலதாரியோ, அஜாமலன் கூட நாராயணனை குறித்து தவம் செய்ய சென்றான். தவம் செய்யாமல் இறைவனுடைய அருளை பெற முடியுமா? ஒரே ஒரு முறை நாராயணா என்பதால் என்ன நடந்துவிடும் என்றார். இதை கேட்ட கிருஷ்ணகிஷோரின் கோபத்திற்கு அளவில்லை. தோட்டத்திற்கு பூப்பறிக்க வந்த அவர் அங்கிருந்த ஹலதாரியை கண்ணெடுத்து கூட பார்க்கவில்லை.